நம்மை சுற்றி நடக்கக்கூடிய கலப்படத்தை பற்றி ஐயா பேசுறாங்க. குறிப்பாக உணவு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடென்டிட்டி, அதை பத்தி பேசுறாங்க. பிராண்டு ஃபேக்னஸா இருக்கலாம், அல்லது ஒரு தவறான பொருளை அவங்க ஃபேக்கா தயார் பண்ணி ஒரிஜினல் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு செல்போன் பொய்யா இருக்கலாம், அதை காட்டுறாங்க. சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கலப்படம் எல்லாத்தையும் ஐயா பேசி இருக்கிறாங்க. எனக்கு இந்த புத்தகத்தினுடைய ஆச்சரியம் என்னன்னாங்க, ஐயா வெறும் பேசவில்லை, ஒன்றொன்றையும் நுணுக்கமா ரத்தன சுருக்கமாக மேக்சிமம் 2 பக்கத்துல உள்ளடக்கி இருக்கிறார். ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ், 2 பக்கத்துக்குள்ள அவ்வளவு விஷயத்தை நுணுக்கமா சொல்லியிருக்கிறார். இது நீங்கள் நானும் தனித்தனியா ரிசர்ச் பண்ணா நமக்கு அவ்வளவு நேரம் ஆகும். FSSAI என்ன, மத்திய அரசனுடைய தரச் சான்றிதழ் நிறுவனம் என்ன, மாநில அரசனுடைய ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் என்ன செய்யணும், இந்த பொருளுக்கு இந்தியாவில் அக்மார்க்னு ஒன்று போடுறாங்க, அக்ரி மார்க்னு ஒன்று வருதுன்னா என்னது, ஒரு பொருளை கடையில் போய் வாங்குறீங்கன்னா அந்த பொருளை வாங்கியவுடன் அது உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பொருளுக்கு பின்னாடி ஆங்கிலத்தில் தமிழ் எழுதியிருக்காங்க, அது என்னன்னு நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அது அனைத்தையும் கூட ரத்தன சுருக்கமாக ஒரு பொருள் அல்ல 2 பொருள், நூற்றுக்கணக்கான தினமும் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. மஞ்சள் கிழங்கிலிருந்து ஆரம்பித்து ஆர்கானிக் பொருளிலிருந்து, கடுகிலிருந்து, மிளகிலிருந்து, சீரகத்திலிருந்து, ரவையிலிருந்து, ஜவ்வரிசி, அது போன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்கார்ன் எல்லாம் போறாங்க. அதெல்லாம் தாண்டி தங்கம், வெள்ளி, வைரம், அதில் இருக்கக்கூடிய கலப்படம், நாம டீ குடிக்கக்கூடிய டீ காஃபி ஒரு பேப்பர் கப்பில் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி ஒரு டிவி வாங்குறீங்க, LED டிவி, அது எப்படி பார்த்து வாங்குறது, RC புக், வாகன பதிவு சான்றிதழ், ஒருத்தர் இருந்து வண்டியை வாங்குறீங்க, RC புக்ல ஃப்ராட் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, விளம்பரங்கள் கொடுக்கறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட், கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், அந்த விளம்பரத்துல உண்மைத்தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது, விளம்பரத்துல எந்த விதமான பொய்கள் சொல்றாங்க, 111 விஷயங்களை இந்த 128 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகத்துல அண்ணன் ரகுராமன் அவர்கள் முழுமையாக நமக்கு ஒரு தானமாக, கொடையாக, அவருடைய கர்மாவாக, ஒரு சிவனடியார் செய்யக்கூடிய தொண்டாக இந்த புத்தகத்தை நம் முன்னால் ஐயா அவர்கள் வைத்திருக்கின்றார். அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்ட அண்ணன் ரகுராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு இந்த புத்தகம் எந்த நேரத்தில் வருதுன்னு பாருங்க. தமிழகத்தில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர். பெரும்பாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்க எங்க பார்ப்போம் அப்படின்னாங்க, முதலமைச்சர் வர்றாங்க அப்படின்னா வருவதற்கு முன்பு அந்த முதலமைச்சர் உண்ணக்கூடிய உணவை சோதிப்பதற்கு ஒரு ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் வருவாங்க. நானே அன்னைக்கு தாங்க அவரை பார்ப்பேன். பிரதமர் வர்றாங்கன்னா பிரதமர் வருவதற்கு, பிரதமருடைய உணவை சோதிப்பதற்கு அவங்க வருவாங்க. சாமானியமாக நீங்களும் நானும் ஒரு ரோட்ல நடந்து போறோம், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், அந்த ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் என்கின்ற மனிதரை சாமானியமா பார்க்க மாட்டோம். அவங்க மந்த்லி கோட்டாக்கு எங்கேயாச்சும் போய் ரைடு பண்ணாங்கன்னா பேப்பர்ல வரும், இத்தனை ஹோட்டலை மூடினாங்க, இத்தனை ஹோட்டலுக்குள்ள கரப்பாம்பூச்சி இருந்துச்சு, எலி இருந்துச்சு, கண்டுபிடிச்சாங்க, இந்த ஹோட்டல்ல சீல் வச்சிருக்கிறாங்க, ஏன்னா பழைய மாமிசத்தை கொண்டு வந்து போட்டுட்டாங்க, அல்லது நாமக்கல் பக்கத்துல சமீபத்தில் அந்த ஸ்வர்மா, அந்த மட்டன் அது சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதன் பிறகு நாமக்கல் முழுவதும் ரைடு பண்ணாங்க. இது போன்ற பத்திரிகை செய்தியை பார்ப்போம். ஆனா நீங்க அடிக்கடி பார்க்காத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். 2021 மே மாதத்திலிருந்து 2022 டிசம்பர் மாதம் வரை, அப்படின்னா 1.5 வருஷம், 18 மாதங்கள் தமிழகத்தில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் நடத்திய மொத்த ஆய்வுகள் 34,980 ஆய்வுகள். அப்படின்னா 34,980 இடத்துல சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த 34,980 உணவு மாதிரிகள், ஃபுட் சாம்பிள் அவங்க எடுத்து டெஸ்ட் பண்ணதுல 2,266 மாதிரிகள் பாதுகாப்பற்றவை, அப்படின்னா நீங்க சாப்பிடவே கூடாது. 7,405 மாதிரிகள் தரமற்றவை, அப்படின்னா குவாலிட்டி இல்லை. அப்ப 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எடுத்த ஃபுட் சாம்பிள்ல 28% மாதிரிகள் எய்தர் நீங்க சாப்பிடக்கூடாது அல்லது அது தரம் இல்லாது. வெறும் 28%. யோசிச்சு பாருங்க. அப்ப 4 பொருள் கடையில வாங்குறீங்கன்னா 4லே 1 பொருள் தரம் இல்லை என்கின்ற அர்த்தம். இப்ப இந்த புத்தகத்தை பாருங்க, இப்ப உங்க பார்வை மாறிடும். இந்த பிரச்சனை நமக்கு இல்லையே, இதுக்கு உண்மையாலுமே புத்தகம் வேணுமா? விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணா எல்லாமே இருக்கே, கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாமே. இதற்கு மெனக்கெட்டு ரகுராமன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு சொந்த செலவை எல்லாம் உள்ள போட்டு 70 ரூபாய் வரக்கூடிய
இந்த அடக்கு விலை எல்லாம் இலவசமா நம்ம கொடுக்கறாங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க கடையில போய் வாங்குற 4லே 1 பொருள் அதற்கு பாதுகாப்பு இல்லை அல்லது தரம் இல்லை. 28%. உங்களுக்கு தெரியும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் எப்படி சாம்பிள் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இன்டெகிரிட்டியோட அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் குறை சொல்லி. இன்னைக்கு இந்தியாவுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா வேகமாக வளர்கின்றோம். மிக வேகமாக வளர்கின்ற காரணத்தினால பிரேக் நெக் ஸ்பீட் அப்படிமா. ஒரு வண்டி வேகமா போகுது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏத்துனீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற பம்பர் போய் அடிக்கும், கீழே இருக்கிற சேசி அடிக்கும், அந்த வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஆனா வேகமா வளரும் போது சிஸ்டம் எல்லாம் கூட இருக்குன்னா அந்த சிஸ்டம் அந்த வளர்ச்சியை பாதுகாத்துக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம், வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு உணவுப் பொருள் நம்முடைய தாத்தாக்களுக்கெல்லாம் ஆய்வறிக்கை சொல்றாங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட் சாய்ஸ்ல 100லே 1 பங்கு இருந்துச்சு. அதாவது 3rd ஜெனரேஷனுக்கு முன்னாடி. 2nd ஜெனரேஷன் நம்முடைய அப்பாக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட் சாய்ஸ்ல 100லே 30 பங்கு இருந்துச்சு. 2nd ஜெனரேஷன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3 ஜெனரேஷன்ல ஃபுட் சாய்ஸ் என்பது 100 மடங்கு அதிகமாக இருக்கு. அதாவது உணவு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய மெனு கார்டு புதுசு புதுசாக வர்றது, அதையெல்லாம் கலந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குவது. இன்னைக்கு சிந்தட்டிக் மீட், இன்னைக்கு கோழியெல்லாம் சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து அந்த சின்ன நாட்டிலிங்க கோழியெல்லாம் வளர்த்த முடியாது, பவுல்ட்ரி ஃபார்ம் எல்லாம் கிடையாது, எல்லாமே லேப் க்ரோன் மீட். இன்னைக்கு சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட 30%, 30% ஆஃப் சிங்கப்பூர்ஸ் சிக்கன் இஸ் a லேப் க்ரோன் மீட். ஒரே ஒரு செல், ஒரு கோழியினுடைய ஒரே ஒரு செல் எடுத்து அந்த லேப்ல அந்த செல்லை மல்டிப்ளை பண்ணி அது மீட்டா மாத்திடுறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்காது, அது ஒரு மீட் பீஸா மட்டும்தான் இருக்கும். அந்த மீட் பீஸ் தான் இன்னைக்கு வந்து பல உணவகங்கள்ல பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, சில பேர் சொல்றாங்க ஒரு கோழி பண்ணி அதுக்கு இவ்வளவு தண்ணி கொடுத்து இவ்வளவு உணவுப் பொருள் கொடுத்து அதுக்கு மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்து, மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சவுத் அமெரிக்காவில் அதிகமா இருக்கு, அது WTO எல்லாம் மாட்டி கொண்டு வந்து அதையெல்லாம் போட்டு ஒரு கோழிக்கு அத்தனை ஆன்டிபயோட்டிக்கை போட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துறதுக்கு ஒரே ஒரு செல்லை வைத்து இன்னைக்கு உணவை கொண்டு வரலாம். இன்னும் 10 வருஷத்துல நீங்க பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டீன் கன்சம்ஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோழி பத்தாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கன் பத்தாது. அவ்வளவு வேகமாக வளர்கின்றோம், புரோட்டீன் அவ்வளவு சாப்பிடுறோம். குறிப்பாக இந்தியர்களுக்கு அவ்வளவு புரோட்டீன் தேவைப்படுகிறது. அது எங்க போகும்? சிந்தட்டிக் மீட், அதாவது கலப்படத்தை தாண்டி சிந்தட்டிக் மீட்டுக்குள்ள போயிட்டோம். முட்டை எடுத்துங்க. முட்டை ஒரு காலத்துல ஒரு நாட்டுக்கோழியிலிருந்து வரக்கூடிய முட்டை தாத்தா காலத்துல. இன்னைக்கு முட்டை கிட்டத்தட்ட சிந்தட்டிக் நோக்கி போயிட்டோம். அதாவது முட்டை போடக்கூடிய கோழியினுடைய தன்மை என்ன, அதிலிருந்து வரக்கூடிய முட்டை என்ன, இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வருமா நமக்கு தெரியாது, வராது. அந்த முட்டையை நம்ம சாப்பிடுறோம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஃபுட் சாய்ஸ் அதிகமாக நாம் கண்ணும் கருத்துமாக சரியான உணவைத்தான் உண்கின்றோமா என்பது கூட தெரியாம நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால்தான் இந்த புத்தகம் முக்கியமான நேரத்துல நம் கை முன்னால் இருக்கு. இந்த புத்தகத்தில் இதை பத்தி எழுதியிருக்காங்க. நீங்க சாப்பிடக்கூடிய சிக்கன் உண்மையா பொய்யான்னு எப்படி பரிசோதிக்கிறது ஒரு சாப்டர் இருக்கு, மட்டனை பத்தி ஒரு சாப்டர் இருக்கு, முட்டையை பத்தி ஒரு சாப்டர் இருக்கு, எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுடைய வேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பது மட்டும் பத்தாதுங்க. நீங்க காலேஜில் இருக்கக்கூடிய NSS இயக்கம் மூலமாக, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் மூலமாக, வேறு கிளப் மூலமாக இதை பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போகும். அது ரொம்ப முக்கியம். அந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறதே மாணவ செல்வங்கள், நீங்க பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போவீங்க, அவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் கொடுப்பீங்க. ஐயா ஒரு பொருளை வாங்கினா திருப்பி பாருங்க, அந்த பொருள் உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பொருளினுடைய தரச்சான்றிதழ் என்ன, அது எல்லாம் சொல்லணும். ஒரு கடைக்கு போய் மஞ்சள் வாங்குறீங்க, சிம்பிள் விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மஞ்சள் மேல ஒரு கெமிக்கல் தடவி இருக்காங்களா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்க, அழகா சொல்லியிருக்கிறான். தேன் வாங்குறீங்க, கடையிலேயே தேனை எப்படி டெஸ்ட் பண்றது. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க, நம்ம படிச்சோம் என்பதை தாண்டி உணவு கலப்படம் என்பது இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. 2024 செப்டம்பர் மாதத்துல உலக சுகாதார இயக்கத்தினுடைய தலைவர், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் டெட்ரோஸ் அவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டுல மட்டுமே 2023 மட்டுமே உணவு கலப்படத்தின் மூலமாக இறந்தவர்கள் 4,20,000 பேர் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க. பட் என்னை பொறுத்தவரை இந்த புள்ளி விவரமே டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான்.
4,20,000 என்பது 1000ல் ஒன்று தான் அங்க காட்டுறான். ஏன்னா உணவு கலப்படம்னு எப்படி அவங்களால மெஷர் பண்ண முடியுதுன்னா ஃபுட் பாய்சனிங். அது சாப்பிட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு, அதனால இறந்துட்டாங்க அப்படி. ஆனா நிறைய உணவுகள் நம்ம சாப்பிட்றதுனால உடனே நமக்கு சாவு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ள அது போய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தி அது கேன்சர் போன்ற நோய்களை கொண்டு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல இருந்து பல பிரச்சனைகள் உள்ள கொண்டு வந்து அதன் பிறகு ஒரு மனிதன் இறக்கின்றான். அந்த டேட்டா சொல்லிங்க. ஃபுட் பாய்சனிங்ல மட்டுமே 4,20,000 பேர் டெட்ரோஸ் அவங்க சொல்றாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் 2023 சொல்றாங்க. இல்ல இன்னும் ஒரு படி பாருங்க. எந்த நாடு உலகத்துல முதல் 2, 3, 4 இடத்துல இருக்கிறாங்கன்னா 2019 லான்செட் அப்படிங்கிற பத்திரிகையில உணவால் ஏற்படக்கூடிய இறப்புகள்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. லான்செட் பத்திரிகை ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. இந்தியா இஸ் தி செகண்ட் பிளேஸ், 2வது இடத்துல இருக்கிறோம். முதல் நாடு நீங்க கெஸ்ஸே பண்ண வேண்டாம், சைனா முதல் இடத்துல இருக்கிறாங்க, இந்தியா 2வது இடத்துல இருக்கிறாங்க. எதற்காக இதை நான் ஆரம்பத்திலே சொல்லுகின்றேன் என்றால் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, உங்களுடைய ஜெனரேஷனை அதிகமா பாதிக்க போற பிரச்சனை. பக்தவச்சலம் ஐயா தப்பிச்சிட்டாரு, பிரச்சனை இல்லை. கிராமத்திலிருந்து வந்தாங்க, அந்த காலத்துல கிராமத்துல சந்தையெல்லாம் இருந்துச்சு, பருப்பு அரிசியெல்லாம் அங்கேயே வாங்கிட்டாங்க, அன்பாலிஷ்டு ரைஸ் கிடைச்சது, 50 வயசு தாண்டிட்டாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஐயா நல்லா இருக்காங்க, இன்னும் ஐயா 50 வருஷம் நல்லா இருக்கணும். ஸோ நம்முடைய சீனியர்ஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு இதில் மாட்டி இருப்பது என்னை போன்றவர்கள், பெரும்பாலும் உங்களை போன்றவர்கள். நாம தான் கரெக்டா அந்த ஃபேஸ்ல நீங்க மாட்டுறீங்க. ஏன்னா அவ்வளவு சிந்தட்டிக் ப்ராடக்ட், அவ்வளவு கலப்படமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இத்தனை சாம்பிள் FSSAI எத்தனை இடத்துல செக் பண்ண முடியுங்க? கிராமத்திலிருந்து, ஒரு வில்லேஜ் ஃபேர்ல இருந்து, கிராம சந்தையில் இருந்து, கோயிலுக்கு வெளியே போடக்கூடிய கடையில் இருந்து, சிறு நகரத்தில் இருக்கக்கூடிய கடையில் இருந்து, சொந்த பிராண்ட், நீங்களே வீட்டுக்குள்ள மாவரைச்சு நீங்களே அதுக்கு பேக்கேஜ் பண்ணி நீங்களே வித்துக்கிறீங்க. அது ஒண்ணு. இந்தியா உலகத்துல எங்கேயோ பிராண்ட் பண்ணி பேக் பண்ணி அதை கப்பல் ஏற்றி இந்தியா பார்டருக்குள்ள வந்து கொண்டு வர்ற அது ஒண்ணு. பக்கத்துல ஒரு பெரிய நகரத்துல பேக் பண்ணி வர்றது ஒண்ணு. எத்தனை இடத்துல FSSAI சாம்பிள் எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதனால் முழுமையாக அரசின் மீது நம்ம அரசு மேல வச்சிடலாமா? ஐயா நாங்கெல்லாம் வரி கட்டுறோம், நாங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய குடிமக்கள், எங்களுடைய உணவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. துபாய் மாதிரி, துபாயில பாத்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். இங்கிலாந்து போயிட்டீங்கன்னா எல்லா கடையிலையும் வெளியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க, ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் அப்படின்னு, 1, 2, 3, 4, 5 இருக்கு. நான் போகும்போது கேட்டேன், யாருங்க இந்த ரேட்டிங் எல்லாம் கொடுக்குறாங்க? ஐயா கவுண்டியில, அந்த கிராமம் கவுண்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து ஒரு உணவகத்தையும் சோதனை பண்றாங்க, உள்ள போய் செக் பண்றாங்க, உணவுப் பொருளை பாதுகாப்பா எப்படி வைக்கிறீங்க அதுக்கு ஒரு ரேட்டிங். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்களா, ட்ரை பண்ணி வைக்கிறீங்களா, ஒரு பாக்கெட்டை ஓபன் பண்ணிட்டா எப்படி சீல் பண்றீங்க அதுக்கு ஒரு ரேட்டிங். அதெல்லாம் தாண்டி தினமும் சுத்தம் பண்றீங்களா அதுக்கு ஒரு ரேட்டிங். நீங்க வாங்கக்கூடிய மீட்டை எந்த சப்ளை செயின்ல வாங்குறீங்க இதையெல்லாம் பார்த்து இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல அந்த கவுண்டி ரேட்டிங் கொடுக்கறாங்க. 1, 2, 3, 4, 5. 5க்கு கீழே இருந்தா அந்த ஹோட்டலுக்குள்ள மக்கள் போகவே மாட்டான், வெள்ளக்கார உள்ள கால் எடுத்து வைக்க மாட்டான். 5க்கு 5 இருந்தா மட்டும்தான் வெள்ளக்கார அதுக்குள்ள கால் எடுத்து வைப்பான். ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் இருக்கா? தெரியாது நமக்கு. பிராண்டை பார்த்து உள்ள போறோம், பல காலமா இருக்குது, நல்ல ஹோட்டலா இருக்க மாட்டிருக்கு, உள்ள போலாம். புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, உள்ள போலாம். ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு கொக்கோ கோலா இலவசம் வெளியே போட்டிருக்காங்க, உள்ள போலாம். நாமெல்லாம் மாணவர்கள், சிக்கனமாக வாழக்கூடியவர்கள், அதிகமா பணம் கையில் இல்லை, ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த ஹோட்டல் தான் சரியா இருக்கும், உள்ள போலாம். இப்படித்தான் நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். நாம இன்னைக்கு உணவை சாப்பிடக்கூடிய எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே ஈஸியா நமக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படி. எங்கேயுமே ஃபுட் ஹைஜீன் ரேட்டிங் கிடையாது. அதனால்தான் மறுபடியும் உங்களுடைய கவனத்தை எதற்கு கொண்டு வருகின்றேன் என்றால், இந்த கடமையை நீங்கள் தான் செய்ய வேண்டும், அரசு செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது அது நிச்சயமா நடக்காது. இவ்வளவு பெரிய தமிழ்நாடு, 8.5 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 18 மாசத்துல நாம் எடுத்த மொத்த சாம்பிள் 38,000 தான். யோசிச்சு பாருங்க, 18 மாசம் 1.5 வருஷத்துல மொத்த சாம்பிளே நம்மளால எடுக்க முடிந்தது 38,900 சாம்பிள் தான் சார் எடுத்தோம். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சாம்பிள் அவங்க எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. 38,900 சாம்பிள் கோயம்புத்தூருக்கே பத்தாது. யோசிச்சு பாருங்க, பேரூர் எங்க இருக்கு, கோவை மாநகரம் எங்க இருக்கு. அதனால அன்பு சொந்தங்களே, மாணவ செல்வங்களே, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி இந்த சமுதாயத்துல, குறிப்பாக உணவு கலப்படத்துல யாரும் மாட்டாம, மக்களே போய் கடையில ஆர்கியூ பண்ணி,
இதுக்கு செக் எப்படிங்க கொண்டு வர முடியும்? எப்ப கஸ்டமர் அந்த கடைக்காரங்க கிட்ட சண்டை போடுறாங்களோ அப்பதான் கடைக்காரங்க மாறுவாங்க.